நாம எல்லாருமே இன்றைக்கு இன்டர்நெட்டை நம்மளோட தினசரி வாழ்க்கையில ஒரு பகுதியா பயன்படுத்துறோம். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாக்கள் நம்மளை என்டர்டெயின் பண்ணுது. அதே சமயம் கற்றுக்கவும் வைக்குது. மக்களோட கனெக்ட் பண்ணுது. இது நல்ல விஷயம்தான். ஆனா அதே டிஜிட்டல் வேர்ல்ட்ல ஒரு சின்ன தவறு, ஒரு சின்ன நம்பிக்கை, ஒரு சின்ன கிளிக் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு எதிர்பாராத பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய அபாயமும் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற கதை ஒரு தனிப்பட்ட பெண்ணோட கதை இல்ல. இது நம்ம சொசைட்டில இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையிலயும் பொருந்தக்கூடிய உண்மை. இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல நம்மளோட அறியாமை, நம்மளோட கவனக்குறைவு, அதிக நம்பிக்கை இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்கும் என்பதை நமக்கு உணர்த்துற ஒரு சமூக பாடம் தான் இந்த கதை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோரிஸ் கேலக்ஸி. நான் உங்கள் நம்பி. அனன்யாங்கிற 12th படிக்கிற பொண்ணு. படிக்கிற விஷயத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. வீட்டுல அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்கிறதுல சமத்து பொண்ணு. அவளோட கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட். அதிகமா யோசிக்காத, எல்லாரையும் நம்புற மனசுள்ளவ. அவளை சுட்டி காட்டுற மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். ஆனா அவகிட்ட ஒரு பலவீனமான ஒரு செயல் இருந்தது. ஈவினிங் டியூஷன் முடிஞ்சதும் இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி ரீல்ஸ் பாக்குறது, மீம்ஸ் படிச்சு சிரிக்கிறது, அவளோட நண்பர்களோட சேட் பண்றது, இதெல்லாம் அவளோட சாதாரண இளமை கால வாழ்க்கைன்னு சொல்லலாம். அவளோட பேரண்ட்ஸ் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. அதனால அவளுக்கு எந்த ஒரு அரவணைப்பும் இல்ல. அவளுக்கு கிடைச்ச ஒரே ஒரு துணை மொபைல் தான். ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல அவளோட டிஎம்க்கு ஒரு மெசேஜ் வருது. ஹாய், ஐ எம் கவின், கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ்னு. அதாவது, நான் கவின், நாம நண்பர்களா இருக்கலாமான்னு ஒரு மெசேஜ். அவனோட ப்ரொஃபைல் பார்த்தா சந்தேகப்படுற மாதிரி இல்ல. நல்ல ப்ரொஃபைல் போட்டோவா, மரியாதையான பயோவா, சில சாதாரணமான போஸ்டுகளோட அனன்யாவுக்கு தெரிஞ்ச 2-3 மியூச்சுவல் ஃபாலோவர்ஸ் கூட இருந்தாங்க. அதனால அவ மனசுக்குள்ள நல்ல பையனா தான் இருப்பான் போலன்னு தோணுச்சு. அதனால அவளும் பேசலாம்னு நினைச்சு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணினான். முதல் சில மாதங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஷுவலா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்செல்லாம் ரொம்ப லைட்டா கேஷுவலா தான் இருந்தது. அதாவது, சாப்பிட்டியா, எக்ஸாம் எப்போ, பிடிச்ச மூவி எது, இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு கவின் மேல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. ஆனா இந்த நம்பிக்கை தான் அவளை ஆபத்துக்கு கொண்டு போக போற முதல் படின்னு கூட சொல்லலாம். இன்ஸ்டாகிராம் சேட்ல ஒருத்தவங்க நம்ம சொல்றத கவனமா கேட்டு நம்ம போட்டோஸ்க்கு லைக் போட்டு நம்ம ஸ்டோரிஸ்க்கு ரியாக்ஷன் காட்டினா அது நம்ம மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். அப்படி யாரோ ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கும் போது நம்மளே லைட்டா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடுவோம். அனன்யாவுக்கும் அதே நிலைமை தான் வந்துச்சு. அவளுக்கு கவின் மேல நம்பிக்கை அதிகமாயிருச்சு. ஒரு நாள் அவன் கேட்டான், ஒரு செல்ஃபி அனுப்புறியான்னு. ஜஸ்ட் வாண்ட் see your ஸ்மைல்னு. அதாவது, உன் சிரிப்பை பார்க்கணும், ஒரு சின்ன போட்டோ அனுப்புறியான்னு. அவன் கேட்டது அனன்யாவுக்கு ரொம்ப சாதாரணமா ஒரு ரெக்வெஸ்ட் போலதான் தோணுச்சு. இதுல ஏதாவது தப்பு இருக்குமோன்னு அவன் நினைக்கவே இல்லை. அவ யோசிக்காம அவளோட போட்டோவை அவனுக்கு அனுப்பிட்டா. அவ போட்டோ அனுப்பின கொஞ்ச நேரத்துல இன்னொரு மெசேஜ் வருது. அதாவது, இன்னொரு போட்டோ அனுப்புன ரொம்ப போல்டா, அதாவது எல்லை மீற போட்டோவை அவன் கேட்டான். அத பார்த்த உடனே அனன்யா அதிர்ச்சி ஆகுறா. அவ உடனே கவின் கிட்ட கேக்குறா, ஏன் இப்படி கேக்குறீங்க அப்படின்னு. அதற்கு பதிலா அவன் அனுப்புன மெசேஜ் அனன்யாவை ரொம்ப பயமுறுத்தின ஒண்ணு. நீ போட்டோ அனுப்பிட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா நீ ஃபர்ஸ்ட் அனுப்புன போட்டோவை எடிட் பண்ணி வைரல் பண்ணிடுவேன்னு. அந்த மெசேஜ படிச்சதும் அனன்யாவுக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. மனசு முழுக்க பயத்தோட என்ன செய்யறதுன்னு தெரியாம ரெஸ்ட் ரூம்குள்ள போய் யாருக்கும் தெரியாம அழுக ஆரம்பிச்சிட்டா. அவ மனசுக்குள்ள என்ன நினைச்சான்னா, அம்மா என்ன நினைப்பாங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா என்ன ஆகும், என் வாழ்க்கையே கெட்டு போயிடும்னு இந்த மாதிரி பயமுறுத்துற எண்ணம் தான் அவன் மனசு முழுக்க ஓடுச்சு. இந்த மாதிரி ஒருத்தர் மிரட்டி பிளாக்மெயில் பண்றதுதான் இது உடம்ப விட மனசை கண்ட்ரோல் பண்ற விஷயம்னு சொல்லலாம். ஆனா உண்மை என்னன்னா, அனன்யாவோட அமைதி தான் கவினுக்கு ரொம்ப பெரிய பலம். அந்த டைம்ல அவளோட ஃப்ரெண்ட் ஷாலினி ரெஸ்ட் ரூம்ல அனன்யாவை பாக்குறா. ஏன் அழுகிற, என்னாச்சுன்னு கேட்டதும் முதல்ல அனன்யா சொல்ல தயங்குறா. எல்லாரும் அவளை திட்டுவாங்களோன்னு பயம் அவளுக்குள்ள. சில நிமிஷத்துக்கு அப்புறம் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு எல்லா உண்மையையும் சொல்றா. அதை கேட்ட ஷாலினிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஆனா அவ அனன்யா மேல பழி போடாம ரொம்ப தெளிவா சொன்னா, இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல, இது ஒரு ஸ்கேம். நீ இத கண்டிப்பா பெரியவங்க கிட்ட சொல்லணும், இல்லைன்னா உன்ன மாதிரி இன்னும் பல பேர் பாதிக்கப்படுவாங்கன்னு தைரியம் சொன்னா. அனன்யாவுக்கு இருந்த ரொம்ப பெரிய பயம் என்னன்னா, அம்மா கோவப்படுவாங்க, திட்டுவாங்க, என்ன தப்பான பொண்ணுன்னு நினைப்பாங்கிற பயத்தோட அழுதுட்டு இருந்தா. ஆனா அவளோட அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவ அழுகிறத கவனிச்சுட்டு அவ ஏதோ பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவகிட்ட நெருங்கி அன்போட கேட்டாங்க, என்னாச்சு பாப்பா, எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அனன்யா அழுதபடி நடந்த எல்லாத்தையும் சொன்னா. சாரி அம்மா, நான் தப்பான ஒருத்தரை நம்பிட்டேன்னு. அனன்யா அம்மா சொன்னாங்க, பாப்பா நீ எந்த தப்பும் செய்யல, உனக்கு தெரியாம நம்பிட்ட, நான் கோவப்பட மாட்டேன்.
உனக்கு இனி எந்த பிரச்சனை இருந்தாலும் தயங்காம என்கிட்ட தான் சொல்லணும்னு சொன்னாங்க. அப்பதான் அனன்யாவோட மனசு ரிலீஃப் ஆச்சு. அடுத்த நாள் அனன்யாவும் அவளோட அம்மாவும் சைபர் கிரைம் ஆபீஸ்க்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அப்போ அங்க இருந்த ஆபீசர், நீங்க எந்த தப்பும் பண்ணல, இது ஒரு பிளாக்மெயில் கேஸ், ஃபேக் அக்கவுண்ட் மூலமா மோசடி பண்றது ரொம்ப பெரிய குற்றம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சைபர் கிரைம் டீம் டெக்னிக்கலா அந்த மெசேஜ் அனுப்புனவனை எங்க இருந்து ஆபரேட் பண்ணான்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கிரிமினலை கையும் கழுவுமா பிடிச்சாங்க. அப்பதான் உண்மை தெரிஞ்சது, பல பெண்களை அவன் இதே மாதிரி மிரட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான்னு. அனன்யா தைரியமா கம்ப்ளைண்ட் கொடுத்ததால அவளை மாதிரி பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களுக்கும் நீதி கிடைச்சது. இந்த கதை நமக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னா, டிஜிட்டல் வேர்ல்ட் சேஃப் தான், ஆனா அதை நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் உங்களோட பாதுகாப்பு. ஒரு போட்டோ, ஒரு கிளிக் எல்லாம் ஒரு செகண்ட் தான், ஆனா விளைவு வாழ்க்கை முழுதும். தவறு செய்யறதுக்கு காரணம் கவனம் இல்லாததுதான். சரியான அறிவுரை மற்றும் விழிப்புணர்வு இருந்தா உங்க எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். குழந்தைங்க பிரச்சனையில மூழ்கும் போது ஃபேமிலி உறுதுணையா இருந்தா சரியான தீர்வு கிடைக்கும். அதை விட்டுட்டு தண்டிக்கிறதோ குற்றம் சொல்றதோ அவங்களை இன்னும் பலவீனமாக்கும். சோசியல் மீடியாவை நம்புறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு செயல்படுங்க. இந்த கதையை பற்றிய உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றும் இந்த கதையை பற்றி தெரியாத உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரம் நவி.